இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு, சோதனை செஞ்சுருக்காரு, இதுக்கு முந்தைய எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க? எவ்வளவு வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது. தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள், ஏழைகள் அங்கே வந்து உணவு சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சு போச்சு. இதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறனால தான் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு, நம்ம மாநிலம் மட்டும்தான் போடாது இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நாளில் 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது. வேறு எதிலையும் சரித்திரம் படிக்கல. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை. சுதந்திரமாக அவள் செயல்படவில்லை. குற்றவாளிகளை முறையாக செய்ய முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, என்னுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதைகள், அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள், கல்லூரிக்கு அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காவலர்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தண்டிக்கப்பட்டால் தான் இந்த கஞ்சா விற்பனை நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள். நீங்க தான் ஒழிச்சிட்டு இருக்கீங்க. யாரும் ஒழிக்கல. யாருக்கிற ஒளி சொல்லுங்க, யாருன்னு பேரை சொல்லுங்க. யார் ஒழிக்கிறா? அவரு போனவரை பற்றி ஏங்க கவலைப்படுறீங்க? நீங்கள் அவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்கிறேன், இப்பொழுது ஊடகத்தின் நண்பராக பற்றி சொல்கிறேன், இனி இந்த கேள்வி கேட்காது. ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம். மீண்டும் அதை ஏன் கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் சொல்லிட்டு போகிறார், அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? இன்னும் சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து பண்ண யாருக்கு என்ன அது சொல்லக்கூடாது. ஆக அவர் சொல்வதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நாங்கள் இனிமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதாவது வேணுமெனே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாத மேடை வச்சுக்கிட்டு பேசுறது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எதிர்கட்சியாக வந்த பிறகு எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆம்சாம் கொலை, அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாத மேடை வச்சிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு, பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையிலே பார்த்தேன். அது ஏதாச்சும் விவாத மேடை வைக்கிறீங்களா? கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டி ஏதாவது விவாத மேடை வைக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான். இருமலா அதிமுக, தும்புனா அதிமுக, இதுக்கு தான் ஒரு விவாத மேடை. இதனால் என்ன பயன்? இதில் என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள். இதனால் என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்கள்? நிறைய இருக்குது இந்த ஆட்சியில் படுற அவலங்கள். கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்துலேயும் ஊழல், ஊழலாத துறையே இல்லை.
அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில் விவாதித்தா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால், மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதையாவது இனிமேல் செய்யுங்க. ஏன்னா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேணும், நடுநிலையோடு செயல்படுங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.